வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரவீன்குமார். நம்ம கோயம்புத்தூரில் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியான்னு வந்து பார்த்தீங்கன்னா அது சக்தி ரோடு தான். அந்த சக்தி ரோட்டில் தான் நிறையா காலேஜ் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ரோடை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த சக்தி ரோட்டில் தான் நிறைய மோட்டார் பம்ப் கம்பெனிகளாகட்டும், ப்ரோசோன் மால் ஆகட்டும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகட்டும், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் எதுவாக இருந்தாலுமே சக்தி ரோடை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படி இந்த சக்தி ரோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட அடிப்படை அத்தியாவசிய தேவைகளுக்கு எதுவாக இருந்தாலுமே நம்ம சக்தி ரோடை பேஸ் பண்ணி தான் நம்ம மக்கள் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்படி அந்த சக்தி ரோட்டுக்கு ரொம்ப நியர்பையாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் வந்து நம்ம கோவை ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து கோவில்பாளையம் டு சக்தி ரோட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கமாக கடலூர் ரோடுன்னு சொல்லிட்டு ரோடு வருது. அந்த கோவில்பாளையம் டு சக்தி ரோட்டில் அந்த சக்தி ரோட்டில் இருந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் ஒரு மெயின் ரோட் ஃபேஸில் லொக்கேட் ஆகிக்கக்கூடிய ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட் தான் நம்ம கோவை ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட். வாங்க நம்ம அந்த கோவை ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட் எந்த மாதிரி எவ்வளவு ஏக்கரில் வந்திருக்கு, என்ன மாதிரி டெவலப்மெண்ட் இருக்குது, அது என்னென்ன வசதிகள் இருக்குன்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கோவை ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு 10 ஏக்கரில் டோட்டலாக 188 சைட்டு நம்ம பிரிச்சிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 2.25 சென்ட்லேருந்து மேக்ஸிமம் 5.5 சென்ட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. நம்ம கோவை ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட் வந்து முழுக்க செம்மண் பூமிங்க. உங்களுக்கு பார்த்தாவே சுற்றி வர பார்த்தாவே தெரியும், ஒரு மெயின் ரோட் ஃபேஸுக்கு ரொம்பவே பக்கமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம லேஅவுட்டோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு பக்கமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக கிளியராக தெரியும். நம்ம வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம கோவை ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு 10 மினிட்ஸில் நம்ம அவினாசி ரோடு ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் நம்ம சக்தி ரோட ரீச் பண்ணிடலாம். இந்த சக்தி ரோடுக்கும் அவினாசி ரோடுக்கும் ரொம்ப சென்டர் பாயிண்ட்ல தான் நம்ம கோவை ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. ஸ்கூல்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே நம்ம கோவை ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கோவை வித்யாசரம் ஸ்கூலாக இருக்கட்டும், இந்தியன் பப்ளிக் ஸ்கூலாகட்டும், ஆதித்ய இன்டர்நேஷனல் ஸ்கூலாகட்டும், இது எல்லாமே ரொம்ப பக்கமாக இருக்குது. காலேஜ்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்ஃபோடெக் காலேஜ் இருக்குது, எஸ்என்எஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, ஆதித்ய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய காலேஜ் இருக்குது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்னு பார்க்கும்போது நம்ம கோவை ஃபேர்லேண்ட் சைட்லேருந்து ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் நம்ம கோவில்பாளையம் சக்தியோட ரீச் பண்ணிடலாம். உங்களுக்கு கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது, குமரன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ராஜா ஹாஸ்பிட்டல் இருக்குது, ராஜேஷ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்கள் அடிப்படை வசதிகளுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நம்ம பர்ஃபெக்டான ஒரு பிளேஸில் நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ சைட்டோட அம்யூனிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்கோம். ஆர்ச்லேருந்து அப்படியே உள்ளே வரும்போது ஒரு 40 ஃபீட்டில் ஒரு அகலமான தார் ரோடு கொடுத்துருக்கோம். ப்ராஜெக்ட் வந்து ஒரு 10 ஏக்கருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மாதிரி 10 ஏக்கருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் சரௌண்டிங் பண்ணியிருக்கோம். பார்க் வந்து 2 பார்க் இருக்குங்க. ஒன்று வந்து பார்க் 1 வந்து பெரிய பார்க்குங்க, 2வது வந்து பார்க் 2 வந்து சின்ன பார்க்குங்க. அந்த பெரிய பார்க்கில் வந்து ஓவர் டேங்க் கட்டி கொடுத்துருக்கோம். மேல்நிலை தண்ணீர் தொட்டிங்க 60,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். அந்த லேஅவுட்டில் அந்த பார்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து போர் போட்டிருக்கோம். அந்த போர் வாட்டரை எடுத்து மேலே டேங்க்கில் ஃபில் பண்ணிட்டு அந்த டேங்க்லேருந்து ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் போர் வாட்டர் வர மாதிரி சப்ளை பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இபி ஆல்ரெடி உள்ளே கொண்டு வந்துட்டோம். சோலார் லைட் உள்ளே கொண்டு வர போகிறோம். சிசிடிவி கேமரா சர்வீலன்ஸ் எல்லாமே உள்ளே கொண்டு வர போகிறோம். லேஅவுட் வந்து இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், டெவலப்மெண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க. டெவலப்மெண்ட் ஒர்க் நடக்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புக்கிங் எடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துருக்கேங்க. உங்களுக்கு சுற்றி வர பார்த்தாவே தெரியுங்க, இது வந்து ஒரு முழுக்க ஒரு செம்மண் பூமிங்க. இவ்வளவு வசதிகளோட மெயின் ரோடு ஃபேஸுக்கு ரொம்பவே பக்கமாக இருக்கக்கூடிய நம்ம கோவை ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்டோட ஒரு சென்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் 9 லேக்ஸுங்க. அந்த 9 லேக்ஸ்லேருந்து ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். சுற்றி வர பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ப்ராஜெக்ட்டுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே சீக்கிரமாக சைட் விசிட் வரீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான வடக்கு கிழக்கு கார்னர் சைட் எல்லாமே நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைட் இருக்கும், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வடக்கு கிழக்கு சைட் இருக்காது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வடகிழக்கு கார்னர் சைட், வடக்கு சைட்டு, கிழக்கு சைட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம கோவை ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்டில் உங்களுக்கு சுற்றி வர பார்த்தாவே தெரியும், வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15க்கும் மேற்பட்ட வீடுகள் ஆகிட்டு இருக்கு. கஸ்டமரும் வீடு கட்டிட்டு இருக்காங்க, நாங்களும் வீடு கட்டி சேல் பண்ணிட்டு இருக்கோம். வீடு அதாவது கஸ்டமர் வர்றாங்கன்னா லேண்டு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் லேண்டு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீடாக அவங்க வாங்குற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா வீடு வாங்கிக்கலாம். அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஹவுஸ் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாடல் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK டைப்பில் ஒரு 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது 49 லேக்ஸ்லேருந்து ஒரு 1 crore வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து முழுக்க கஸ்டமைஸ் பிளான் டைப்பில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமைஸ் விழா மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர் உங்களோட விருப்பங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த வீட்டை நம்ம கட்டி கொடுத்துட்ருக்கோம். கோவை ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த 2 BHK ஹவுஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 49 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம வந்து எல்லா பேங்க்லேயுமே நம்ம ப்ராஜெக்ட் அப்ரூவல் பண்ணி வச்சுருக்கோம். HDFC, PNP, IDFC, LIC,
இந்த மாதிரி எல்லா பேங்க்லையுமே நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கோங்க. ஒரு கஸ்டமர் விசிட் வராங்க, லேண்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் லேண்டுக்கு மட்டும் தனியாக நம்ம லோன் பண்ணிக்கலாம். லேண்டு மட்டும் பார்க்கும்போது ஒரு 75% வரைக்கும் நம்ம லோன் பண்ணிக்கலாம். இதே அந்த கஸ்டமர் வந்து வீடாகவும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா ஒரு 90% வரைக்கும் நம்ம லோன் பண்ணிக்கலாம். வந்து டைரக்ட் ஓனர் சேலுங்க, புரோக்கரேஜ் கிடையாது. ஏன்னா கஸ்டமர் வாங்குற நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும், நாங்களும் ஹாப்பியாக இருக்கணும். எங்ககிட்ட லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி யார் லேண்டு பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை தான் தேடி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சுற்றி வர டெவலப்மெண்ட் உள்ள மாதிரி பக்காவாக நம்ம ப்ராஜெக்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கோவை ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்டில் கஸ்டமர் வந்து சைட் விசிட் வராங்க. சைட் விசிட் வந்துட்டு ப்ராஜெக்டை பார்த்துட்டு அவங்களுக்கு சைட் பிடிக்கும் பட்சத்தில் ஒரு சைட்டுக்கு வந்து நம்ம 50,000 ரூபா அட்வான்ஸ் வாங்குறோம். அட்வான்ஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து லீகல் புக்கு கொடுத்துருவோம். லீகல் புக் கொடுத்தோன்னா அந்த கஸ்டமர் வந்து அந்த லீகல் புக்கை வாங்கிட்டு லாயர்கிட்ட கொடுத்து லீகல் ஒப்பீனியன் செக் பண்ணி பார்த்துக்கிறாங்க. லீகல் ஒப்பீனியன் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நீங்கள் கிளியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கிரயத்துக்கு வந்தால் போதும். கோவில்பாளையம் லொக்கேஷனில் எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் ஒரு 10 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே போயிட்டுருக்கு. நீங்கள் கோவில்பாளையம் லொக்கேஷன்லேயே சைட் விசிட் பார்க்க வந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் ஒரு 10 ப்ராஜெக்ட்டையும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சரவணம்பட்டி, அத்திப்பாளையம், கீரநத்தம், காரமடை, பெரியநாயக்கம்பாளையம், வீரபாண்டி இந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. இங்கே எல்லா ஏரியாலையுமே நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கலாம். எங்களோட ஸ்டாஃப் வந்து ஒவ்வொரு சைட்லேயும் அவைலபிள் இருப்பாங்க. உங்களுக்கு எந்த டவுட்டு வேணும்னு தேவைப்பட்டாலும் அந்த டவுட்டை வந்து நீங்கள் ஸ்டாஃப்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என் மேலே ஸ்க்ரோலிங்கில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பிரவீன்குமார், வணக்கம்.